ஓகே. ஸோ வாய்ஸ்லாம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி குவாட்ரிக் ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். கொஸ்டின் நம்பர் ஏலேருந்து ஒரு 5 கொஸ்டின் மாதிரி இருக்குது. 5 4 இருக்குது கரெக்டாக. ரெண்டாவது டே 2ல் உள்ளது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் ரெகுலராக மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம குவாட்ரிக் ஈக்குவேஷன் பேசிக் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சொல்ல வேண்டாம், டேட்டா கொஸ்டினே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 2 3ன்னு சொல்லி 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 3மே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3வது ஈக்குவேஷனுக்கு வந்து டேட்டா கொடுக்கணும். டேட்டா கொடுக்கவே இல்லை. ஸோ இது கொஸ்டின் மிஸ்டேக் தான், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா. என்னன்னா ஸ்மாலஸ்ட் ஈக்குவேஷன் வந்து என்ன சொல்லிட்டாங்க, 5ஓட செகண்ட் மல்டிபிள். 5 செகண்ட் மல்டிபிள்னா 10. ஓகேங்களா. ஸோ ஸ்மாலஸ்ட் வேல்யூ 10ன்னு சொல்லிட்டாங்களா. ஸோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா. ஒரு வேல்யூ தெரியும் அப்படின்னா அதை நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாக்டாக 0 தான் வரும். அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம், அதான் மெயின் ரூல், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ -10x ஈக்குவல் டு 300, சாரி ப்ளஸ்ஸாக மாறிடும் அந்த சைடு பண்ணால். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 30. ஓகேங்களா. அவ்வளோதான். அந்த 10 வந்து சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும், நமக்கு அந்த வேல்யூ தெரிஞ்சிடும். இப்போ அடுத்து என்னென்னா செகண்ட் இதோட பாசிட்டிவ் வேல்யூ வந்து என்னன்னு சொல்கிறாங்க, 7க்கும் 20க்கும் நடுவில் 7ஆல் டிவிசிபிள் ஆகும். அப்போ என்ன நம்பர் 14. ஆல்ரெடி நமக்கு குவாட்ரிக் ஈக்குவேஷன் தெரியும். என்ன ஃபார்மேட் இருக்கும், எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் பி, ரெண்டே ப்ளஸ் பண்ணது அது x² மைனஸ் ஏ ப்ளஸ் பி. அதே மாதிரி ஏபி இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும், ஏ இன்ட்டு பி. அப்போ ஒரு ஈக்குவேஷன் வந்து 14 அப்படின்னா இன்னொரு வேல்யூ என்னவா இருக்கும், -6. இன்னொரு வேல்யூ என்னவா இருக்கும், -6. இந்த ஃபார்மேட் தான் இருக்கும் கரெக்டாக. அப்போது 14 -6 அப்படிங்கும்போது எனக்கு என்ன வரும், 16 -6 அப்படிங்கும்போது 8. அப்போது -8ன்னு போடமா, x² -8x ப்ளஸ் சாரி -84 அப்படின்னா நமக்கு வரும் ஈக்குவேஷன். ஓகேங்களா. ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ 8. அதே மாதிரி 3ஆவதுக்கும் ஹிண்ட் கொடுத்துருக்கணும். ஓகேங்களா. அதாவது எனக்கு 2 ஃபேக்டருமே ப்ரைம் நம்பர், அதுவும் லோவஸ்ட் வந்து மைனஸாக இருக்கும், சாரி ஹையஸ்ட் வந்து லோவஸ்ட் வந்து மைனஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டேட்டா கொடுத்துருக்கணும். ஆனால் அங்கே கொடுக்கவே இல்லை. ஓகேங்களா. ஸோ அதாவது 21ன்றதை நம்ம 1 × 21 பிரிக்கலாம், 7 × 3 பிரிக்கலாம். நமக்கு எது வரும்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா. எனக்கு மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் அதுனா ஏதோ ஒரு நம்பர் மைனஸில் இருக்குது. அப்போ லார்ஜ் நம்பர் தான் எனக்கு மைனஸில் இருக்கும். ஓகேங்களா. ஆன்சர் வரும்போது சொல்கிறேன். ஓகேங்களா. இப்போ நம்ம மைனஸ் பண்ணால் -4. ஓகேங்களா. சப்போ இசட்டோட வேல்யூ +4 வரும். ஓகேங்களா. இது உங்களுக்கு குவாட்ரிக் ஈக்குவேஷன் பேசிக் தெரியும்னு நினைக்கிறேன். நமக்கு எப்போவுமே -abx + ab இந்த ஃபார்மெட்டில் தான் வரும். ஓகேங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணால் நான் நெகட்டிவ் பாசிட்டிவ்லாம் மாற்றி போடுறேன். ஸோ கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு என்னவா இருக்குன்னா, சாரி இசட்டோட வேல்யூ எனக்கு என்னவா இருக்குன்னா 4 தான் நமக்கு வரும். ஓகே. இப்போ என்ன இருக்காங்க, y × z 32 -30 என்ன வரும் 2. அப்போனா ஈவன் நம்பர் ப்ரைம் நம்பர், ஈவன் ப்ரைம். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து 8வது அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன கொடுக்காங்கன்னா QRP அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, கிரேட்டர் தன் வேல்யூ. அதுமாதிரி எல்லாம் கன்சிக்யூட்டிவ் நம்பர். கன்சிக்யூட்டிவ் நம்பர்னா கண்டினியூஸாக ஒரே மாதிரி வந்துகிட்டே இருக்கும், ஒரே மாதிரி ப்ளஸ் ஆகிருக்கும். 1 1 ப்ளஸ் ஆகலாம், 2 2 3 3 எது வேணாலும் ஆகலாம். ஆனால் அது என்ன சொல்லிட்டாங்க, 2 டிஜிட் நம்பர் 15 விட கம்மி, 15 விட கம்மின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 10லேருந்து 15க்குள்ள தான் ஏதோ ஒரு நம்பர் 2 டிஜிட் நம்பர்னா. அடுத்தது 2 நம்பர் ப்ரைம் நம்பர். 2 நம்பர் ப்ரைம் நம்பர்னா எனக்கு என்ன அர்த்தம், 11 13 வந்தாகணும், அதான் எனக்கு ப்ரைம் நம்பர். ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பேட்டர்ன் இருக்கலாம், ஸோ கம்பல்சரி 11 வந்தோம்னா இங்கே 12 13 இது ஒரு பாசிபிள் இல்லையா. 11 13 15, 15 விட கம்மியாக தான் வரணும், 15 வரலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த 2 பாசிபிள் ஏதோ ஒன்று தான். ஸோ இதை நான் செக் பண்ண போகிறேன். வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணேன். p 11x² -41x + 2r 24 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணேன். mi 11x² -41x + 26. இப்போ மல்டிபிள் பண்ணால் எனக்கு ப்ளஸ் வருதுன்னா ரெண்டுமே எனக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படின்னு தருது. அப்போது 24 × 11 ப்ளஸ் பண்ணால் 41 வரும். ஸ்பிட் பண்ண முடியுமா. நான் இங்கேருந்து என்னது இதுலேருந்து ஒரு ட்ரிக் இருக்குது, இதை ஃபைண்ட் அவுட் பண்ண. என்னென்னா எனக்கு மல்டிபிள் பண்ணால் ஈவன் வருது, அதே ப்ளஸ் பண்ணால் சம் பண்ணால்
ஆட் வருது. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு நம்பர் ஆடா இருக்கும், இன்னொரு நம்பர் ஈவனா இருக்கும் அப்படின்னு தெரியுது. அப்போ லெவல் இருக்குன்னா இந்த சைடு என்னன்னா ஆட் நம்பர் தான் அந்த சைடு கொண்டு போகணும். ஆட் நம்பர்னா நான் 3 அந்த சைடு கொண்டு போறேன். 8 × 33 கரெக்டா வருதா? 41. அப்போ கரெக்ட். என்னது கரெக்ட்? ஃபர்ஸ்ட் தான் கரெக்ட். 11, 12, 13 தான் கரெக்ட். அப்போ இதோட ஃபேக்டர் என்னவா இருக்கும்? எனக்கு எல்லாமே பாசிட்டிவா தான் வரும். அப்போ 21 இன்ட்டுனா 8 × 33. அப்போ 11ஆல் டிவைட் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும்? 8/11 வரும். இங்க 3 வரும். இது ஃபர்ஸ்ட் இதுக்கான ஃபேக்டர். அப்போ ரெண்டாவதுக்கு என்னவா இருக்கும்? அதே மாதிரி போடுவோம். கியூனா என்னது? 13x², சாரி y². ஓகே, எக்ஸ்ன்னு போட்டாச்சு இருக்கட்டும். 43y. ஓகே, ஒய்னே மாற்றிடலாம். அடுத்து ப்ளஸ் ஆரோட வேல்யூ என்னது? 12. இங்கேயும் அகெயின் அதே மாதிரி தான். 12 × 13. எனக்கு என்ன வருது? ப்ளஸ் பண்ணால் 43 வருது. அதே ஆட் நம்பர். மல்டிபிள் பண்ணால் ஈவன், ப்ளஸ் பண்ணால் ஆட். அப்போ ஆட் நம்பர் தான் வரணும் ஒரு பக்கம். அப்போ ஆட் நம்பர் ஒரு பக்கம் இங்கே என்ன இருக்குது? 3 இருக்குது. 3 எதை சைடு கொண்டு போனால் 4 × 39. ப்ளஸ் பண்ணால் 43 வருதா? வருது. அதான் ஆன்சர் அப்போனா. அப்போ 4 × 39. ஃபர்ஸ்ட் ஏதாவது பண்ணோமோ அதே மல்டிபிள் பண்ணோம். அப்போ 13 மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 4/13. இங்கே எனக்கு 3. ஓகேங்களா? ஸோ இங்கே எதுக்கு என்னன்னா ஈவன் நம்பர் அந்த சைடு போகாதுன்னு நான் சொல்ல வரேன். 12 × 13னா இங்கே எனக்கு ஈவன் நம்பர் 2ன்னு சொல்லி 26 × 6ன்னு போட மாட்டோம். ஆட் நம்பர் தான் போகும் அப்படின்னு நான் சொல்றேன். அந்த ஆர்ஆர் ஈவனை பேஸ் பண்ணி. ஓகே, ஆல்ரெடி உங்களுக்கு பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இதெல்லாம் மெயின் ஸ்டேட் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதனால தான் நான் ரொம்ப டீட்டெயிலாக உள்ளே போகாமல் ஜஸ்ட்டு குயிக்காக சொல்கிறேன். அடுத்தது கிரேட்டஸ்ட் ரூட் வந்து ரெண்டுமே சேம். ஆமாம், கிரேட்டஸ்ட் ரூட் ரெண்டுமே சேம் தான். கரெக்டு. அடுத்தது ஸ்மாலஸ்ட் ரூட் வந்து ஈக்குவேஷன் 1 இஸ் மோர் தென் 1. மோர் தென் 1 இருக்கு? இல்லை. ரெண்டாவது தப்பு. மூணாவது இந்த டிஃப்ரெண்ட் பிட்வீன் த ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் 2 இஸ் லெஸ் தென் 3. ஆமாம், 3லேருந்து மைனஸ் பண்ணால் கம்பல்சரி என்னது? லெஸ் தென் தான் வரும். வேல்யூவே கண்டுபிடிக்க வேண்டாம். கரெக்டு தான். அப்போ 1ம் 3யும் கரெக்டு. 1ம் 3னா ஆப்ஷன் பி. அவ்வளோதான். அடுத்து 9. இப்போ என்னன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒன் ஆஃப் தி ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை சப்ஸ்டிட் பண்ணால் ஈக்குவல் டு 0 தான் வரும். அப்போ நம்ம டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிடலாம். c+2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 19c+2 ப்ளஸ் 23c+1 ஈக்குவல் டு 0. அப்போ எனக்கு என்ன வரும்? c² ப்ளஸ் 4c ப்ளஸ் 4 மைனஸ் 19c மைனஸ் 38 ப்ளஸ் 23c. அப்போ நம்பர்ஸ் எல்லாம் எக்ஸ் எல்லாம் ப்ளஸ் பண்ணால் எனக்கு என்ன வரும்? எக்ஸ்னா சி. 4 மைனஸ் 15. மைனஸ் 15 கூட இதுன்னா ப்ளஸ் 8. ப்ளஸ் 8. கரெக்டா? அடுத்து நம்பர்ஸ்னா 5 மைனஸ் பண்ணால் மைனஸ் 33. மைனஸ் 33. ஓகேங்களா? அப்போ சியோட வேல்யூ எனக்கு என்னவா இருக்கும்? 11 × 3. கரெக்டா? எனக்கு மல்டிபிள் பண்ணால் நெகட்டிவ்ல வரும், ப்ளஸ் பண்ணாலும் நெகட்டிவ் வருது. அப்போ என்ன அர்த்தம்? -11,3. -11,3 தான் ஆன்சர் சியோடது. அதே மாதிரி என்ன கண்டுபிடிக்கணும்? டி கண்டுபிடிக்கணும். அப்போ டி சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும்? 5d + 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 28 5d + 2 ப்ளஸ் 33d ஈக்குவல் டு 0. 5d என்ன வரும்? 25d ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 20d + 4 மைனஸ் பண்ணால் 140d வரும். மைனஸ் 56 ப்ளஸ் 33d ஈக்குவல் டு 0. இப்போ ஸ்கொயர்னு சொல்லி இங்கே வந்துடும். ஏன்னா ஸ்கொயர் கூட எதுவும் கம்பேரிசன் இல்லை. 20 மைனஸ் 40. அப்போ மைனஸ் 120. அது கூட ப்ளஸ் 33 அப்படின்றது. அப்போ மைனஸ் தான் பண்ணுவோம். 7 40 மாறும். 40னா 87. அப்போ மைனஸ் 87d. லெட்டர் 4 இருக்கு. 4 மைனஸ் பண்ணால் மைனஸ் 52 ஈக்குவல் டு 0. அப்படி என்னவா இருக்கும்? மைனஸ் 52 × 25 ப்ளஸ் பண்ணால் 87 பாசிட்டிவ் வரணும். கரெக்டாக? ப்ளஸ் பண்ணால் என்ன வரணும்? பாசிட்டிவ் வரணும். அப்போ லார்ஜ் நம்பர்லேருந்து மைனஸ் பண்ணிருக்கும். எனக்கு என்ன தருது? மல்டிபிள் பண்ணால் ஈவன், மைனஸ் பண்ணால் ஆட் நம்பர். அப்போ ஒன்று பாசிட்டிவ், ஒன்று நெகட்டிவ். கரெக்டாக? அப்போ இங்கேருந்து பாசிட்டிவ் அந்த சைடு கொண்டு போயிடுறேன். அது மாதிரி அங்கேருந்து ஒரு நம்பர் கொண்டு வந்துடுறேன். ஏன்னா லார்ஜ் நம்பர் பார்த்தீங்களா? எல்லாம் அங்கே மட்டும் கொண்டு போயிடலாம். 13 × 100. 4 அந்த சைடு கொண்டு போயிடுறேன் பாசிட்டிவ். எனக்கு என்ன வருது? கரெக்டாக 87 வருது. அப்போ அதான் ஆன்சர்.
-13 இன்ட்டு 100. எதால மல்டிபிள் பண்ணிட்டோம்? 25. அதே இதால டிவைட் பண்ணிடும். 25 டிவைட் பண்ணுவோம், 25 டிவைட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் வந்து எனக்கு என்ன வரும்? 4, -13/25. ரெண்டுமே பார்த்ததுனால 3, 4 தான் ஆன்சர். இப்போ டிஃப்ரெண்ட் பிட்வீன், அப்போ ரெண்டுக்குள்ள ஆன்சர் என்னது? சி வந்து லெஸ் தென் டி. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அவ்வளோதான். ஸோ எல்லாமே கொஞ்சம் குயிக்காக போட தெரியணும். அடுத்து 10வது கொஸ்டின். இன்னும் 2 இருக்கா? 10 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒய் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் சொல்லியிருக்காங்க. சிங்கிள் டிஜிட் ஈவன் காம்போசிட்டிவ் நம்பர். ஓகேங்களா? ஸோ ஈவன் காம்போசிட்டிவ் நம்பர்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ அப்போ எனக்கு பாசிபிள் என்னெல்லாம் இருக்கலாம்? 4, 6, 8 3 பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? அப்போ 16 அதோட ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. 36, 64 நான் 3 பாசிபிள். சிங்கிள் டிஜிட்னால இதுதான் காம்போசிட்டிவ் நம்பர். ஓகே, காம்போசிட்டிவ் நம்பர்னா என்னன்னு தெரியலனா சொல்லிட்டேன். பிரேம் நம்பர் இல்லாமல் வேற என்ன நம்பர் வந்தாலுமே அது காம்போசிட்டிவ் நம்பர் தான். ஓகேங்களா? பிரேம் நம்பர் தவிர மீது எல்லாமே காம்போசிட்டிவ். 1 வந்து அதில் வராது, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஃப்ரெண்ட் பிட்வீன் த எக்ஸ் அண்ட் இசட் இன்னொன்று சொல்லியிருக்காங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு இசட். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் பிட்வீன் எக்ஸ் மைனஸ் இசட். எக்ஸ் மைனஸ் இசட் ஈக்குவல் டு என்ன சொல்றாங்க? 20ஓட கம்மியாக இருக்கும். சாரி, மோர் தென் 20 லெஸ் தென் 40. அப்போ 20க்கும் 40க்கும் நடுவில் இருக்கு. இப்போ என்னன்னா ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு இசட். அப்போ ஒய் ஈக்குவல் டு என்னவா இருக்கும்? இசட் மைனஸ் எக்ஸ். அப்போ ஒய்க்கு தான் இந்த டேட்டா. ஒய்க்கு தான் இந்த டேட்டா. ஆல்ரெடி நமக்கு ஒய்க்கு என்ன டேட்டா இருக்கு? இங்க ஒரு டேட்டா இருக்கு. அப்போ எல்லாத்தையும் கனெக்ட் ஆகலாம். அப்போ எல்லாத்தையும் கனெக்ட் 36 தான் வரும்னு தெரியுது. 36 தான் வரும்னு தெரியுது. ஓகேங்களா? அப்போ ஒய்யோட வேல்யூ 36. அதே மாதிரி என்னது? எக்ஸுக்கும் இசட்டுக்குள்ள ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க 23. அப்போ டோட்டல் 46. அப்போ எக்ஸுக்கும் இசட்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் 36. அதை இங்க கொடுத்துருக்காங்களே. அப்போ மைனஸ் பண்ணா இசட் ஈக்குவல் டு 10/2 5. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 41. எக்ஸ் ஈக்குவல் டு 41. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா? இப்போ சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்போ 41 டி ஸ்கொயரா? ஓகே, டி ஸ்கொயர் பிளஸ் ஒய்யோட வேல்யூ என்னது? 36 டி மைனஸ் இசட் என்னது? 5. அப்போ எனக்கு டி என்னவா இருக்கும்? -5 இன்ட்டு 41 போடுவோம். ஸோ பார்த்தாலே தருது எனக்கு 5 இன்ட்டு -41. மைனஸ் பண்ணா -36. எதால மல்டிபிள் பண்ணாமோ அதாலே 41 கீழே வரும். கரெக்டா? சாரி, எக்ஸோட வேல்யூ 5. நான் மாற்றி எழுதிட்டேன். எக்ஸோட வேல்யூ 5. நம்ம எக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2வது இருக்கு. நான் இதில் தப்பாக எழுதிட்டேன் அவசரத்தில். ஓகே, அப்போ டினாமினேட்டர் தான் 5 வரும். ஓகேங்களா? டினாமினேட்டர்ல 5 வரும். இந்த ஈக்குவேஷன் அப்படியே மாறி வரும். 5t ஸ்கொயர் பிளஸ் 36t மைனஸ் 41. ஓகேங்களா? முன்ன என்ன வேல்யூ இருக்கா மல்டிபிள் பண்ணணும். -41 இன்ட்டு 5. ஸோ எனக்கு எக்ஸாக்டா அதே மாதிரி இருக்கனால டிவிசிபிள் பை 5 பண்ணாலே போதும். ஸோ 5 ஒரு ரூட், 1 ரூட். எனக்கு ஸ்மாலஸ்ட் வேல்யூனா நெகட்டிவ்ல தான் வரும். அப்போ -8.20. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேங்களா? உங்களுக்கு கோட் வெரிஃபிகேஷன் ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா தான் நான் ரொம்ப டீட்டெயிலாக போகாமல் ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் சொல்கிறேன். ஓகேங்களா? இது சொல்ல வேண்டாம் தான் நினச்சேன் இந்த கொஸ்டின். சரி, ஓகே, சொல்ல அந்த கண்டி சொல்லிட்டேன். அடுத்தது ஓகே, இதில் ஒரு டேட்டா ஏதோ மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 11. த ஸ்மாலஸ்ட் ரூட் இஸ் சிங்கிள் டிஜிட் ப்ரைம் நம்பர். ஓகேங்களா? ஸ்மாலஸ்ட் ரூட் இஸ் சிங்கிள் டிஜிட் ப்ரைம் நம்பர் அண்ட் த கிரேட்டஸ்ட் ரூட் இஸ் ஆட் இன்டிகர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி. ஓகேங்களா? இது நான் வேற கொஸ்டின் வச்சுட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஆல்ரெடி சொன்னதான் எனக்கு ப்ரைம் நம்பர் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அது எல்லாமே ஆட் நம்பராக தான் இருக்கும். கரெக்டா? எக்ஸப்ட் 2. 2 தவிர இது எல்லாமே ஆட் நம்பர். இப்போ செகண்ட் இண்டிகர் என்ன சொல்லிட்டாங்க? ஆட் டிஜிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆட் இண்டிகர்னு சொல்லிட்டாங்க. அப்போ a பிளஸ் பி ஆட் நம்பரையும் பிளஸ் பண்ண எனக்கு என்ன வரும்? ஈவன் நம்பர் தான் வரும். அப்போ நம்ம கோடிக் ஈக்குவேஷன்ல k² - 35k
அப்படிங்கிறது இங்கே எனக்கு என்ன இருக்கு, ஈவனா இருக்கு இல்ல ஆட் இருக்கு. அப்பனா அவங்க சொல்ற பிரைம் நம்பர் என்னவா இருக்கும், 2ஆ தான் இருக்கும். அவங்க சொல்ற பிரைம் நம்பர் 2ஆ தான் இருக்கும். அப்போ அதர் நம்பர் என்னவா இருக்கும், 33. அதர் நம்பர் என்னவா இருக்கும், 33. அப்பனா ஏ இன்ட்டு பி என்னவா இருக்கும், 66. அப்போ 66 ஈக்குவல் டு mn பிளஸ் 45. அப்போ mn ஈக்குவல் கன்சிடர் வந்தா 21. அப்போ mn ஈக்குவல் டு 21. அப்போ mக்கு என்ன மல்டிபிளா இருக்கும், 7 இன்ட்டு. ஸோ இதில் தான் எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 1 இன்ட்டு 21 கூட பிரிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகேங்களா, அதை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கணும் எம்மு என்ன ஒரு பிரைம் நம்பர்னு சொல்லி. அதே மாதிரி அவங்க பண்ணலை. ஓகேங்களா, பண்ணியிருந்தா மேபி கரெக்டாக இருக்கலாம். ஏன்னா பேங்கிங்ல இந்த மாதிரி தான் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. 1 இன்ட்டு 21 ஒரு பாசிபிள் இருக்கு. பட் ஆனால் அந்த பாசிபிள் இல்லாமல் இதான் எடுக்காங்க 7 இன்ட்டு 3ன்னு சொல்லி. எனக்கு என்னதான் எம் தான் பெருசு. இப்போ எம் ஈக்குவல் டு 7, n ஈக்குவல் டு 3. ஓகேங்களா, ஸோ எஸ்எஸ்சியில் இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அதனால நான் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ இப்போ என்னது எம் 10%னா 70% ஆஃப் என்னது 20 இன்ட்டு 3. அப்போ 60 இன்ட்டு 70/100. அப்போ 0 கேன்சல் ஆகும், 42 தான் நமக்கு ஆன்சர். ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்த ஒரு டிஐ நெக்ஸ்ட் நான் ஃப்ரீ டைம் இருக்கும்போது சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ.